வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். அனுகிரகம் அமைப்பு சார்பில் மதுரை எஸ் காலனியில் இருக்கிற காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவா கோவிலிலே வைத்து நாம் அனைவருமாக இணைந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. இறந்தவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய நம்முடைய அஞ்சலியை, நம்முடைய தீப அஞ்சலியை செலுத்துவதிலே இன்றைக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு துயர நாளாக மாறி இருக்கிறது என்ற கவலையிலே அனைவரும் இணைந்து அவர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் நம்முடைய தீப அஞ்சலியை செலுத்துவோமாக. அகமதாபாத் விமான விபத்தில் 241 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி மதுரை எஸ் காலனி ஸ்ரீ மகா பெரியவர் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் தீபாஞ்சலி செலுத்தப்பட்டது. அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய நமः. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே. அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய நமः. அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய நமः. தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை பகுதி தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். தென்காசி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரயில் நிலையம் அருகில் உள்ள ஒரு வீட்டில் கெமிக்கல் பவுடர் கலந்த பால் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்தது. ஸ்பாட்டிற்கு விரைந்த அதிகாரிகள் ரெய்டு நடத்தியதில் கெமிக்கல் பவுடர் கலந்த பால் விற்பனை செய்ததை உறுதி செய்தனர். அங்கிருந்து தினமும் 1000 லிட்டர் கெமிக்கல் பால் தென்காசி நகர்ப்பகுதி வீடுகள் மற்றும் டீ கடைகளுக்கு விற்பனை செய்ய எடுத்து செல்லப்படுவதும் தெரியவந்தது. ஆட்டோவில் விற்பனைக்காக அனுப்பப்பட்ட 300 லிட்டர் கெமிக்கல் பாலை அதிகாரிகள் பறிமுதல் செய்து போலீசில் ஒப்படைத்தனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தென்காசி போலீசில் புகார் கூறினர். இன்ஸ்பெக்டர் ராபர்ட் ஜெயின் தலைமையிலான போலீசார் கெமிக்கல் பால் விற்பனை செய்த மேலப்பாவூரை சேர்ந்த மொப்புடாதி வயது 45, அவரது மனைவி லட்சுமி வயது 40, ரசாயன பவுடர் விற்பனை செய்த கோமதி சங்கர் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அங்கிருந்து எடுத்து செல்லப்படும் பால் எங்கெல்லாம் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பாலை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்விற்கு எடுத்து சென்றனர். கெமிக்கல் பால் பண்ணைக்கு சீல் வைக்கப்பட்டது. விளக்கம் முதல் பூந்தமல்லி வரை மெட்ரோ ரயில் மேம்பாலம் அமைக்கும் பணி 2ஆம் கட்டமாக 2 ஆண்டுகளாக நடக்கிறது. GMR என்ற தனியார் நிறுவனம் பணிகளை மேற்கொண்டுள்ளது. 90% பணிகள் நிறைவடைந்துள்ளன. இன்று காலை ராமாபுரத்தில் கட்டப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் மேம்பாலம் திடீரென இடிந்து விழுந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்போது மேம்பாலம் கீழே பைக்கில் சென்ற ஏராளமானோர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இதில் பைக்கில் சென்ற ஒருவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. கீழே விழுந்த ராட்சத தூண்கள் 50 டன் முதல் 100 டன் வரை இருக்கும் என்பதால் அதனை உடனடியாக அகற்ற முடியவில்லை. ராட்சச கிரேன்கள் கொண்டுவர முடியாததால் கீழே விழுந்த தூண்களை துண்டு துண்டாக வெட்டி எடுக்கும் பணி நடக்கிறது. கீழே விழுந்துள்ள ராட்சத தூண்களை அகற்றினால் மட்டுமே எத்தனை பேர் உள்ளே சிக்கி இருக்கிறார்கள் என்பது தெரியவரும். விபத்தின் போது பலர் உயிர் தப்பியதும் தெரியவந்துள்ளது. மேம்பாலம் கட்டுமான பணியில் குறுக்கு தூண்கள் முறையாக பொருத்தாததால் இடிந்து விழுந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோவை சூலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி 100ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் தலைமை வகித்தார். விழாக்குழு செயலாளர் மன்னவன் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளர்களாக இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவரும் நடிகருமான சிவகுமார் மற்றும் அவரது மகன் நடிகர் கார்த்திக், தைரோ கேர் நிறுவனர் வேலுமணி, பொள்ளாச்சி MP ஈஸ்வரசுவாமி, கோவை முன்னாள் மேயர் வேலுசாமி, கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மற்றும் சாதனையாளர்களுக்கு அமைச்சர் மகேஷ் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லும் பொழுது இங்கே ஒரு எம்பளம் கொடுத்து அது கீழே சின்ன ஒரு கேப்ஷன் கொடுத்திருந்தாங்க. அதில் ஒழுக்கம், அறிவு, உயர்வு என்று இருந்தது. ஒழுக்கமாக நம்முடைய அண்ணன் சிவகுமார் இங்கே இருக்கிறார், அறிவாக என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், உயர்வாக நம்முடைய அண்ணன் வேலுமணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் எடுத்துக் கொள்கின்ற ஒரு நிகழ்வாக மிக அருமையான ஒரு நிகழ்வு. உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர், முன்னாள் மேயர் அண்ணன் சேமா வேலுசாமி அவர்கள் சொன்ன பொழுது, நான் மேயராக இருந்தேன், நான் அமைச்சராக இருந்தேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நான் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார். அன்பில் மகேஷ் பொய்யாமலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்கின்ற பொறுப்பு இன்னைக்கு வரும், நாளை போகும். ஆனால் நான் படித்த MCA என்கின்ற பொறுப்பு நான் மறைகின்றவரை என்னுடன் வரும் என்று சொன்ன பொழுது கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இதே விடையில் பல்வேறு நல்ல உள்ளங்கள் இந்த பள்ளிக்கென்று நிறைய நன்கொடைகள் வழங்கியதற்கு நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்தியிலிருந்து தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற பெற்றவங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், தயவுசெய்து நம்ம பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நம்ம பிள்ளைக்கு என்னென்ன திறமை இருக்குது என்பதை கண்டறிய வேண்டியதான் நம்மளுடைய மிகப்பெரிய கடமை. இங்க பாருங்க, உங்க அண்ணன் டாக்டர் ஆகிட்டார், எயித்தாப்ல இன்ஜினியர் ஆகிட்டாங்க, பக்கத்து வீட்டு பிள்ளவர் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என்று சொல்வதை காட்டிலும்
100க்கு 100 வாங்குற பிள்ளைகளை காட்டிலும் ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைகளுக்கு திறமை நம்ம கண்ணு தெரியாம போயிடும். தயவுசெய்து அந்த திறமையை கண்டறிய வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்பு பெற்றவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் இருக்கிறது. அந்த பிள்ளை ஜஸ்ட் பாஸ் வாங்கினா நல்லா பாட தெரியும், இந்த பிள்ளைக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும், நல்லா பேச தெரியும், நன்றாக வரைய தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தை சார்ந்திருக்கிறதா நமக்கான உதாரணமாக மேடையில் நம்முடைய சிவகுமார் நம்ம பார்க்கிறோம். ஒரு எழுத்தாளராக பார்க்க முடியுது, ஒரு ஓவியராக பார்க்க முடியுது, ஒரு பேச்சாளராக பார்க்க முடியுது, ஒரு நடிகராக பார்க்க முடிகிறது. அதெல்லாம் கடந்து ஒழுக்கம் நிறைந்த ஒரு நல்ல மனிதனாக பார்க்க முடியுது என்று சொல்லும்போது இதெல்லாம் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் தான். இத்தனை பேர் நீங்க வர, ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டு விட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இன்னைக்கு உங்களோட அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்ளணும் என்று சொல்லும் பொழுது எங்களிடந்து எதை எடுத்துக்கொள்ளணும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இவங்களை பார்த்து இப்படி இருக்க வேண்டும், இல்லை இவங்களை பார்த்து இப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னால் பரவாயில்ல, ஒரு பாடமாக இங்கே நாங்களாம் அமர்ந்திருக்கிறோம் என்று தான் நான் சொல்கிறேன். அமெரிக்காவை சார்ந்த எழுத்தாளர் எமர்சன் சொல்றது போல பிள்ளைக்கு நடக்க மட்டும் கற்றுக் கொடுத்து போதும், அதுக்கப்புறம் அவனே கத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளைக்கு அந்த ஊக்கத்தை மட்டும் கொடுங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் கொட்டி 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 படி 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 என்று சொல்வதை காட்டும் அவனோட திறமையை கண்டறிய வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்வது போல பள்ளிக்கூடங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலை எதை உருவாக்குறது தெரியுமா? உயர்ந்த பண்புள்ள நல்ல மனிதன் என்கிற அந்த பொருளை நாம் உருவாக்குகிறோம். அப்படி உருவாக்கக்கூடியவர்களால் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது வாங்குற மதிப்பெண்கள் மட்டுமே அவனை மதிப்பீடு செய்யாது. நமக்கான தனித்திறமை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆசையோடு இருந்தார். இந்த ஸ்கூலை விட்டு போகும் பொழுது இந்த பிள்ளை எவ்வளவு மார்க் வாங்கினா தெரியுமா அப்படிங்கிறது பெருமை கிடையாது. இந்த ஸ்கூலை விட்டு போகும்போது எவ்வளவு நல்ல பிள்ளையாக இருந்தான் தெரியுமா என்று சொல்லுவதுதான் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்கள் தருகின்ற நல்லாசிரியர் விருதாக இருக்க முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக நான் சொல்வேன். விழா நடைபெறும் போது அங்கு வந்திருந்தோர் பள்ளி வளர்ச்சி நிதியாக 60 லட்சம் ரூபாய் வழங்கினர். மேலும் நடிகரும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவருமான சிவகுமார், நடிகர் கார்த்தி ஆகியோர் பள்ளி புனரமைப்பு பணிக்கு நன்கொடை வழங்கினர். இந்த ஊர்ல இருந்து படிக்கணும்னு சொல்லி வெளியூர் போய் கல்வியும் ஒழுக்கம் இந்த 2 மட்டும் பிடிச்சிக்கிட்டே வாழ்ந்திருக்காரு வாழ்க்கை பூரா. அதுல வாழ்த்து அவர் சாதிச்சதுனாலதான் இன்னைக்கு நாங்கெல்லாம் இந்த இடத்துல நிக்கிறோம். அதனால நீங்க இருக்கீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ சின்ன ஊர்ல பிறந்துட்டோம், எங்க அப்பா பெரிய பணக்காரன் இல்ல அப்படிலாம் எதுவுமே நினைக்க தேவையில்லை. இங்க இருந்து போனவங்க, நானும் வெளிநாடு போனவங்கலாம் பார்த்திருக்கேன். தம்பி நானும் சூழல் உங்க அப்பா ஸ்கூல்ல தான் படிச்சேன்னு பெரிய பெரிய ஆட்கள் நான் சந்திச்சிருக்கேன். சோ வேலுமணி சார் சொன்னார் இல்லையா, உங்களால எதுவும் முடியும், நீங்க எதை வேணாலும் சாதிக்க முடியும். இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 65 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. மிச்சம் ஒரு 40 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க. சோ முக்கால்வாசி கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரே நம்பிக்கை கல்வினா அது அரசு பள்ளிகள் தான். அந்த வகையில அரசு பள்ளிகள் மிக சிறப்பா எங்களுக்கு அகரம்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில படிச்ச அந்த மாணவர்கள் அகரம்ல படிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள். அவங்க சொல்றது அவ்வளவு அன்பா அவங்க ஸ்கூலை பத்தியும் அவங்க ஆசிரியர்கள் பத்தியும் சொல்லும் போது அவ்வளவு நிகழ்ச்சியா இருக்கும் கேட்கறதுக்கு. இந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு சூழல் அரசு பள்ளிகள் இருக்கிற ஆசிரியர்களை அரசு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. தனியார் பள்ளிகளை விட நம்ம அரசு நம்ம ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாணவர்கள் மேல செலுத்துற அக்கறை நமக்கு தெரியும். ஒவ்வொரு அங்க இருக்கிற பிரின்சிபல், அங்க இருக்கிற வாத்தியார்களும் அவங்க குழந்தைகளுக்கு அவ்வளவு பாசமா சொல்லி அனுப்பும்போது அரசு பள்ளிகள் ரொம்ப ஆரோக்கியமா இயங்கிட்டு இருக்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் இன்னும் அரசு பள்ளிகள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய பெரிய ஒரு வளர்ச்சிக்கும், நம்ம ஒரு ஜிடிபி ஹையா இருக்கு, ஒரு தனி மனிதனுடைய மிடில் கிளாஸ் உடைய வாழ்வாதாரம் உயர்வா இருக்கு, அமெரிக்காவுக்கு நிகரா இருக்கு தமிழ்நாடுன்னு சொல்றாங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் அரசு பள்ளிகளா தான் இருந்துட்டு இருக்கு. தலைமை ஆசிரியை ஜெயசீலி நன்றி கூறினார்.
பள்ளி செயலாளர் மற்றும் ஆசிரியை வனஜா நாட்டுப்பண் பாடினர். தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு போதைப்பொருள் கடத்தி வருவதாக சென்னை சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தொடர்ந்து சென்னை ஏர்போர்ட் வந்த பயணிகளின் உடைமைகளை அதிகாரிகள் தீவிர சோதனை செய்தனர். இலங்கையில் இருந்து சென்னை வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான பயணி ஒருவர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அவர் தாய்லாந்தில் இருந்து இலங்கை வழியாக சென்னைக்கு வந்து இங்கிருந்து உள்நாட்டு விமானம் மூலம் பெங்களூரு செல்ல திட்டமிட்டிருந்தது தெரியவந்தது. அவரது உடைமைகளை சோதனை செய்ததில் உணவுப் பொருட்கள் பாக்கெட்டுகளுக்குள் பதப்படுத்தப்பட்ட ஹைட்ரோபோனிக் எனும் உயர் ரக கஞ்சா 2 கிலோ 800 கிராம் இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு 2,08,00,000 என அதிகாரிகள் கூறினர். கஞ்சாவை பறிமுதல் செய்து பயணியை கைது செய்து விசாரிக்கின்றனர். கைது செய்யப்பட்டவர் போதைப் பொருட்கள் கடத்தும் கும்பலிடம் 1,20,000 ரூபாய் சம்பளம் பெற்றுக்கொண்டு கடத்தலில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலமானது. அதேபோல் தாய்லாந்தில் இருந்து சென்னைக்கு வந்த சரக்கு விமானத்தில் 2 பரிசு பொருட்கள் பாக்கெட்டுகளில் 1 கிலோ உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு 1 கோடி ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த பார்சல்கள் யாருக்கு வந்தது என விசாரணை நடக்கிறது.